வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம ரோஜஸ் கலாச்சாரில சேர்க்கிற ரெசிபி கருணக்கிழங்கு மசியல். நம்ம மறந்து போன காய்கறியில இந்த கருணக்கிழங்கு ஒண்ணு. கருணக்கிழங்கு மசியல் வந்து சூடான சதத்துல சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அது டக்குன்னு ஈஸியான முறையில சரி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வரப்போற டிப்ஸ் வந்து நம்ம பாவக்காய் எப்படி செஞ்சாலும் கசப்பு தன்மை இருக்காம இருக்காது. நம்ம ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமா வெள்ளத்தை தட்டிட்டு சேர்த்தோம்னா பாவக்காய் கசக்கவே கசக்காது. பாவக்காயே சாப்பிடாதவங்க கூட கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம கருணக்கிழங்கு மசியல் தான் செய்ய போறோம். அதுக்கு கருணக்கிழங்கு ஒரு 5 கிழங்கு எடுத்து அவிச்சு எடுத்து வச்சிருக்கேன். 2 விசில் வச்சு. உப்பு, நைஸ் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா கருணக்கிழங்க மசிச்சு எடுத்தாச்சு. அடுத்ததா கடாய் காயுது, நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா கருணக்கிழங்கு மசியலுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். அதனாலதான் நான் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். நல்லா கடுகு உளுந்து நல்லா கடுகு வெடிச்சு வரட்டும். நல்லா கடுகு வெடிச்சு வந்துருச்சு. அடுத்ததா சின்ன வெங்காயம் ஸ்லைஸா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயத்தையும். ஏன்னா நம்ம கருணக்கிழங்கு முதலே வேக வச்சு வச்சிருக்கனால லைட்டா கொதி வந்தா போதும் கருணக்கிழங்கு. அதனால நல்ல சின்ன வெங்காயத்தை மசிக்கலாம். நல்ல வெங்காயத்தை வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு தக்காளி பழமா எடுத்து ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். நம்ம கருணக்கிழங்குல உப்பு சேர்த்துருக்கோம், அதனால வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் நைஸ் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த கருணக்கிழங்கு மசியல் வந்து ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது. நம்ம மறந்து கருணக்கிழங்கு இப்போ யாரும் அவ்வளவா சேர்க்கறது இல்லை. நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கருவேப்பிலை 1 கப் சேர்த்திருக்கேன், அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்ப நல்லா மசிச்சு வச்சிருக்க கருணக்கிழங்கையும் அதில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த கருணக்கிழங்கு மசியல சாதத்துக்கு மட்டும் இல்லாம சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷா கூட வச்சு நம்ம சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம செஞ்ச கருணக்கிழங்கு மசியல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப பவுலுக்கு மாத்திக்கலாம் கருணக்கிழங்கு மசியல. இன்னைக்கு நம்ம செஞ்ச கருணக்கிழங்கு மசியல சாதத்துக்கு மட்டும் இல்லாம டிஃபனுக்கு கூட சேர்த்து சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப செஞ்ச கருணக்கிழங்கு மசியல் பிடிச்சிருந்துச்சுல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.
ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.